வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலையினுடைய தனி இயக்கம், வழக்கமாக எல்லாம் இயக்கம் ஆரம்பித்து கட்சிக்கு வருவாங்க, கட்சியிலேருந்து இயக்கத்துக்கு போய் ரிட்டன் வராத மாதிரி இருக்குது. ஏறத்தாழ 20 லட்சம் பேரை கடந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னும் போது அவருடைய நோக்கம் என்ன, யாரை குறி வைக்கிறார் சார், எப்படி பார்க்குறீங்க? அவர் குறி வைக்கலை, புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ ராஜபாளையம் பக்கம்லாம் வேட்டைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவரை சொல்லலை, உதாரணம் வேற, இவர் வேற. நாயை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜபாளையம் நாயின்னு ஒன்று, அதுவாக வேட்டைக்கு போகாது. அதுக்கு எங்கே முயல் இருக்குது, எங்கே அணில் இருக்குன்னா அதுக்கு தெரியாது. இவங்க கம்பியை கட்டி கூட்டு போவாங்க. கூட்டு போய் முயல் மேயிற இடத்துல கழட்டி விடுவாங்க. கழட்டி விடும்போது அது வேட்டையாடி அந்த முயலை தூக்கிட்டு வந்துடும். அப்படி ஒரு டெக்னிக். அதே இது நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள்னா அதுவாக டிசைட் பண்ணும் எந்த ஏரியாவில் நமக்கான உணவு இருக்குது. அது ஒரு பவுண்டரி வச்சுக்கும், அதுக்குள்ளே அது அரசியல் கட்சிகள் இந்த பவுண்டரி இதுக்குள்ளே இருக்கும், இது இங்கே வரும், அது அங்கே வரும், முயல் வரும், மான் வரும், இதை வேட்டையாடணுன்றது அதோட அறிவு, அதோட உடல் பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அது முழுக்க அதோட டிசிஷன். இது சில நேரம் அங்கே உள்ள எருமை குத்தி செத்து கூட போயிடும், அது அதோட டிசிஷன். ஆனால் இங்கே முயல் வேட்டைக்கு போகிற நாய் எப்படின்னா, அதை கழட்டி கொண்டு போய் எதை பிடிக்கணுன்றதை நீங்கள் சொல்லணும். பிடிக்க மட்டும்தான் செய்யும், அது விரும்பி சாப்பிடாது. பிடிச்சி கொண்டாந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதுக்கு தீனி இவங்க போடுவாங்க. சர்க்கஸ் சிங்கம் மாதிரி தான் அது படிக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டு வித்தியாசம். நம்ம கவுண்ட் பண்ணி தலையில் லைட்டை கட்டிட்டு செந்தில் தேடி போவார், அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ இது உதாரணம், இதை அப்படி தள்ளி வச்சுருங்க. இப்போ அண்ணாமலை அந்த உதாரணத்தில் ரெண்டாவது வகை. அண்ணாமலை வேட்டைக்கு அவங்க அந்த உதாரணத்தில் அண்ணாமலை நாயின் இது பண்ணிடக்கூடாது, இல்லை யாரையும் வேட்டைக்கு அனுப்புகிறா, முயல்னோ யாரையும் நாயினோ வேட்டை நாயினோ அணில்னோ நம்ம சொல்லலை. இது ஒரு உதாரணம். அதான் அதுவாக வேட்டையாடுறதுன்னு ஒன்று, நம்ம கையில் கட்டி கூப்பிட்டு போய் வேட்டையாட வைக்கிறதுன்னு ஒன்று. இது ரெண்டாவது வகையாக இருக்கிறது தான் இந்த அமைப்பு. 20 லட்சம் பேர் அப்படின்றது அவங்களாம் ஆன்லைனில் ஒரு மெம்பர்ஷிப்புக்கு 10 ரூபாய். யூபிக்காரன் மட்டுமே ஒரு 7 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. பீகார்காரன் ஒரு 3.5 லட்சம் பேர் சேர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் 40,000 பேர் சேர்ந்துருக்காங்க. மத்திய பிரதேசில் 20,000 பேர் சேர்ந்துருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு 50,000 பேர் சேர்ந்துருக்காங்க. ஆந்திராவிலேருந்து ஒரு 18,000 பேர். ஆல் இந்தியா தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இவங்க பூரா என்னன்னே தெரியாது. கிளிக் பண்ணால் 10 ரூபா அக்கௌண்ட்டில் வாட்ஸ்அப்லலாம் அனுப்பி தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இது வரும் அது வரும் கூப்பன் வரும்னு. அதே கதை தான். அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி போட்டதில் 20 லட்சம் பேர் கிளிக் பண்ணியிருக்கான். 10 ரூபா உடனே போயிடுச்சு. நாங்கள் வெளிப்படையாக நீங்கள் ஒரு இமெயில் ஐடிக்கு 10 ரூபா தான். இப்போ ஒருத்தர் 4 பேர் வச்சுருக்கு, 4 இமெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா 40 ரூபா. அதுலேயும் காசு பிரிக்கிறாங்க யூடியூப் மாதிரி. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு 10 நிமிஷம் ஓடிச்சுன்னா அதுக்கு $100 வரும். இந்தியாவில் போட்டிங்கன்னா $30 தான் வரும். அந்த மாதிரி யூபிக்காரனுக்கு 10 ரூபாயா, பீகார்காரனுக்கு யூபிக்காரனுக்கு வெறும் 10 ரூபா. கர்நாடகாவிலேருந்து நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா 50 ரூபா. ஆந்திராவில் ஒரு இதுக்கு ஒரு மெம்பர்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த பைத்தியம் ஒன்று இருந்துச்சு ஐடியா. இதில் பிஜேபியில் 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க. இது இப்போ மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா மெம்பர் ஆகினாங்க. அந்த 1.5 கோடி பேர் என்ன ஆனாங்க? எப்பயாவது அவ்வளோ 10% போட்டு 1.5 லட்சம் பேர் கூட உனக்கு ஓட்டு போடலையே. அதே திருட்டு வேலை தான் இது. 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. எங்கே ஒரு 2,000 பேர் நிற்க சொல்லுங்களான்னா எவ்வளோ வரணும்? இல்லை, இப்போ பல பேர் வீடியோலாம் போகிற அமர் பிரசாத் ரெட்டிலாம் ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போட்டு ஏன் இந்த கட்சிக்காக நான் என்னெல்லாம் உழைச்சேன், பிரதமர் பேரில் கபடி போட்டி நடத்தினேன், இவ்வளவுக்கு பிறகு இந்த கட்சி யாரா நடத்த சொன்னான்னு கேட்பேன். கபடி போட்டி நடத்தாமல் தான் இங்கே அழுகிட்டு நீ தான் நீ ஆந்திராவிலேருந்து இங்கே கபடி போட்டி நடத்தி கபடி மக்கள் யாத்திரைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க நானும் கூட நடத்த. யார் போய் சொன்னா? அந்த யாத்திரை போய் என்ன ஆச்சு? நீ போனீங்க எல்லாம் யாத்திரை மூத்தரெல்லாம் போனீங்க, என்ன ஆச்சு? பாஜக அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில். 10 சீட்டு ஜெயிச்சிருந்தா நீ சொல்கிறது ஓகே, நாங்கள் இவ்வளோ உழைச்சோம் வச்சோம், பாஜக வளர்த்து விட்டோம், 40 சீட்டு வந்திருக்கு, எங்களை வெளியே தந்துட்டாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. அதே மண்ணா போச்சு. நீ போனா என்ன போல என்ன? இல்லை, அவர் தலைவரை பற்றி விட்டு எடுக்கலாம் ஜெயிப்போம்னு இப்போ சொல்லுவாங்க. அவர் நயனாரை போடாமல் இருந்திருந்தா நாங்கள் ஜெயிச்சிருவோம். இல்லை ஜெயிச்சு கப்பு வாங்கி முட்டியா? அப்போ பிஜேபி ஓட்டு போடாமல் இவனுக்கு இப்போ இவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஓட்டு போடுறாங்க. இல்லைப்பா, அவர் சொல்கிறாரு நான் கல்ட்டு பாலிடிக்ஸ் எதிர்த்து வரேங்கிறாரு. தமிழ்நாட்டில் வார் ரூம் வச்ச முதல் தலைவர் அவர் தான். அப்புறம் அவரே தான் கல்ட்டை வளர்த்து அண்ணாமலை ஆர்மி, தீரன் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ்னு ரசிகர் மன்றமெல்லாம் ஆரம்பித்து ஓட்டினதும் அவராக தான் இருந்துச்சு. இது பண்ணி கடைசியில் மண்ணா போய் கட்சியை மண்ணை போட்டு மூடிட்டாங்க.
ஆனால் இவர் போகிறதுனால எங்களுக்கு இழப்பு இல்லைன்னு நயினார் சொல்கிறாப்புல, அதனால் ஒரு இது இருக்க போகிறது இல்லை. பிச்சைக்காரனுக்கு வந்து புரியுதா, பிச்சைக்காரன் அவனே பிச்சை எடுக்கிற வெறுஞ்சட்டியோடு உட்காந்துருக்கான், புரியுதா? அதை ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டான்னா அவன் என்னத்தை அது இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் இழந்து தான் பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து கோயில் வாசலில் உட்காந்துருக்கான். இந்த இருக்கிற சட்டியும் போனோன்னா அவன் எப்படி இழப்புன்னா சொல்லுவான்? அவன் ஏதாவது பிரியாணி 2 பார்சல் பிரியாணி 2 பார்சல் தயிர் சாதம் தக்காளி சாதம் வச்சுருந்தான்னா எவனோ அள்ளிட்டு போயிட்டான்னா ஐயோ மத்தியானத்துக்கு இல்லையே இழப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லலாம். அவனே இப்போ திருவோடோடு உட்காந்துருக்கான், புரியுதா? அவன்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை பண்ணுவீங்க? இல்லை, அண்ணாமலை வந்து இப்போ என்ன ஐடியா கொடுக்குறாங்க, பல நிறுவனங்கள் பாஜகவை ஆதரித்து செய்தி நிறுவனங்கள், பத்திரிகைகள், நம்ம அந்த புக்கு படித்த அறிவாளின் ரஜினிலாம் சொன்னார், அவங்கெல்லாம் இப்போ அண்ணாமலையை வரவேற்று கட்டுரைகள், கார்ட்டூனு அது இதுன்னு எல்லாம் இறங்கியிருக்காங்க. அவையெல்லாம் காசு வாங்கிட்டு அவங்க நல்லா தின்னுட்டு அவங்க ஒரு பைத்தியங்கன்னாங்க. ஏதோ ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆச்சு, திருப்பி பழைய வீடியோ அது. மொதல் சீட்டில் அண்ணாமலை உட்காந்துருப்பாங்க, நுழைஞ்ச உடனே உட்காந்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வருவான் வீடியோ எடுத்துகிட்டு. அவனை அண்ணாமலை பேக்லேருந்து ஒரு புக் எடுப்பாப்புல. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் தம்பி, என்ன புக்கு சார் அதுன்னா, இது வந்து கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, அவங்க தேர்தலுக்கு எப்படிலாம் வேலை செஞ்சாங்க, அரசியலுக்கு எப்படிலாம் வந்து தேர்தலுக்கு எப்படி பணியாற்றினாங்கன்ற புக்கு சார். சார் இதை வந்து நான் வீடியோவை போடலாமா சார்? தாராளமாக போடுங்க, வேண்டுறவங்க வாங்கி படிக்கட்டும். மூதேவி அவளே வீணாக போனவன், புரியுதா? அவள் கமலா ஹாரிஸே ஒரு இட்டு போனவன், அவள் ஆள் இல்லாமல் கொண்டு போய் துணை ஜனாதிபதியாக போட்டு கடைசியில் அவளை கொண்டு வந்து ஜனாதிபதினு போட்டு அமெரிக்காவில் அவன் கட்சியை ஒழிஞ்சு போச்சு. அவள் ஒரு வரலாறுன்னு சொல்லி அவள் ஒரு புக்கு எழுதி அதை நீ படித்து நீ உருப்பட போறியா? அதை இந்த நாய் வீடியோ எடுத்து போட்டு இது உருப்பட போகுது. இல்லை, இப்போ தேர்தலுக்கு நின்னப்போ அவங்க சொந்த ஊர்லலாம் பைட்டு போட்டெல்லாம் இங்கே பல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள மாமாக்கள் சில இப்போ மாமிகள் செஞ்ச வேலை சார். அப்படி அந்த புக்கை படித்து அவள் ஒரு ஈத்தரை இத்து போனவன் கமலா ஹாரிஸ், அவள் புக்கை படித்து நீ என்ன பிடுங்க போகிற? நீ இத்து போனவன். ஏன்னா இதை ஒருத்தன் எடுத்து வீடியோ எடுத்து போடுறான். மோடிஜி வரலாறு எடுத்து யாராவது எழுதியிருந்தா கூட நீங்கள் படிச்சு பரவாயில்ல, நீ படிச்சுக்குப்பா. இல்லை அமித்ஷாவோட வரலாறுன்னு கூட சரி, ஏதோ திருடு இருக்குது, ஏதோ வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கலாம். சொந்த கட்சியினுடைய வரலாறு கூட எப்படி கமலா ஹாரிஸ் வரலாறு இவர் படிக்கிறாரா, அதை இவர் வீடியோ எடுத்து போட்டு பல பேர் இந்த புக்கு வேணா வாங்கி படிங்க. இதெல்லாம் எங்கேயா என்ன சார் பெய்டு ப்ரமோஷன் மாதிரி கமலா ஹாரிஸுக்கு பிரேம் ப்ரமோஷன் போல. அது எப்போனா இந்த ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அது. இப்போ ட்ரம்ப் வந்துட்டான். இப்போ ட்ரம்ப்பு அவராக பண்ணுற தப்புனால எதிர்கட்சிக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா உண்டுங்கிற நிலைமையில் இருக்கு. அதான் அவங்களா அடிச்சு ஜெயிச்சு வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இல்லை இப்போ அவங்க கட்சி தான் திருப்பி வரும், பட் ஆனால் வேற ஆளை போட்டுருவாங்க. இல்லை, ஒரு முறை அவங்க தோதாங்களா திரும்ப அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறதுங்கிறது ட்ரம்ப் வேற வகையில சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாப்புல. வாங்கிட்டு வந்தாச்சு, பட் திருப்பி எதிர்கட்சிக்கு போலனா கூட ஆளுங்கட்சியிலே வேற யாரையாவது மாற்றிட்டு மார்க் அவருக்கு யாரையாவது மாற்றி விட்டாங்கன்னா இந்த ஒரு 3 வருஷத்துல தான் மாறும். அது வேற. கமலா ஹாரிஸ் புக்கெல்லாம் படித்து ஒருத்தன் வந்து அறிவாளி ஆயிடலாம், விவரம் தெரிஞ்சுக்கலாம். அவளே தோற்று போயிட்டா, அதை படித்து நீ என்ன பண்ண போகிறன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இல்லை, அதாவது இவங்க ஏதாவது ஒன்றுனா அவர் வந்து இந்திய வம்சாவளின்னு போய் சேர்ந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி இவ்வளோ பிரியமாக இருக்காரு, அவங்க இப்படிலாம் தேர்தலில் வந்தாங்கன்றது இது பண்ணி இவர் தேர்தல் உத்தி வகுத்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஒரு மண்ணு இல்லாமல் போச்சே. திருப்பி இந்தியாவில் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு யாகம் பண்ணாங்க, கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு யாகம் பண்ணாங்க, 2 பேர் ஃபோட்டோவே வச்சு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரில. ட்ரம்ப் கோயில்லாம் கட்டினாங்க, அது பைத்தியம் பிடிச்சேன் பிஜேபிக்காரன் பண்ணது தான். ஏதாவது அங்கே விசா அவர் ஈஸி பண்ணி இதை பார்த்தோன்னா வேலை கீழே கிடைக்கும் அமெரிக்காவில் ட்ரெண்டிங்காக பண்ணியிருக்காங்க நமக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாகம்னு தெரியுமா? எதுக்கடா போட்டு என்னத்தை எரிச்சு புகையை போட்டு அவங்க என்ன என்ன ட்ரம்பை போட்டு எரிக்கிறாங்க நினச்சிட்டாங்க. கொடும்பாவி கொளுத்துற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டாங்கண்ணா. புகையை ஏண்டா போடுறேன் என் தலைவனுக்கு அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பைத்தியக்காரன் பண்ணி தான் பெட்ரோல் டீசல் விலையில் ஏறி வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்குது. வெளியவே இல்லையே. நீங்கள் முன்னாடினாலும் பார்க்கலாம், கடல் கரையெல்லாம் அங்கங்கே எங்கேயா இருப்பார், மலைகளில் இல்லை தியானம் பண்ண போவார், எங்கேயா கடல் கடையில் போவார். இப்போ வெளியே வரதே இல்லை. புறாவுக்கு பெல் அடிப்பார், அப்புறம் அந்த வாத்துக்கு இதுக்கு தீனி போடுவார், ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதுக்கு தீனி போடுவார். இருக்கா செத்துருச்சான்னு தெரில, ஏன்னா இந்த வெயிலுக்கு வாத்து இருக்கான்னு தெரில. ஏன்னா வாத்துலாம் 5 வருஷம் 6 வருஷம் தான் இருக்கும். இவர் ஃபோட்டோ எடுத்ததோட அது என்ன ஆச்சுன்னு தெரில. அப்புறம் ஆளை காணும். முன்னாடி இந்த யோகாலாம் பண்ணுறான்ட்டு மேட்டை போட்டு எல்லாம் உருண்டுட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் என்ன வந்து வெளியில் வந்தாருனாலே தலை தப்பிச்சா தம்பராம் புண்ணியன்ற கதையில் இருக்காரு. இதுக்கப்புறம் யாராவது எதுவும் அவார்டு வேறு நாடுகளில் கொடுக்குறாங்கன்னா அதை ரிசீவ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இன்னி வெளியில் போனால் பிடிச்சி வச்சுருவாங்களோன்னு ஒரு பயத்தில் தான் வெளியே போகிறது. மிச்ச மீதி எந்த நாடு கொடுக்காம இருக்குன்னு இப்போ மேப்பில் தேட வேண்டிய நிலை. ஏன்னா உலகத்திலே இப்படி ஒரு தலைவர் யாரும் வாங்கினது இல்லை. நாடுகளில் பூரா வாங்கிட்டாங்க.
ஜெர்மனில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இத்தாலி கொடுத்துட்டாங்க. இத்தாலி கூட இப்போ இந்த லேடி கொடுத்தது இல்லை, யார், மெலோனி மெலோனி கொடுத்துச்சு. அவார்டு குடிச்சா இல்லை சாக்லேட் குடிச்சான்னு தெரியல, ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. சாக்லேட் மெலோனின்னு சாக்லேட் நகைச்சுவை எல்லாம் பண்ணி பண்ணாரு, அது வைரல் ஆச்சு. அது அந்த அம்மாவே எடுத்து வேற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பெரியதாச்சு. அதுக்கு எக்கச்சக்க வியூஸ் எல்லாம். ஏன்னா அங்கே உங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் நகைச்சுவைன்னு பார்க்குறீங்களாங்கிற மாதிரி தான் நம்ம பைத்தியங்கள் எல்லா ஊர்லேயும் தானே இருப்பான். பைத்தியங்களில் இந்த ஊர் அந்த ஊர்னா இருப்பான், எல்லா ஊர்லேயும் தான் பைத்தியங்கள் இருப்பான். அதில் ஒரு பைத்தியம் அது அப்படின்னு சொல்லப்பட்டார். இதை வந்து இவர் வந்திருக்காரு அண்ணாமலை. இல்லை ஒரு செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலையை பாருங்க எதிர்கட்சி அரசியல். ஏன்னா அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேச ஆரம்பிச்சாருன்னா விஜய் கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் பெரிய தலைவர். விஜயை அடிக்கிறதுக்காக தான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ விஜய் என்னன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நானே செஞ்சுறேன் ஜி, நானே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற கதையில் போனோடனே இப்போ அண்ணாமலை என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. அண்ணாமலையை வச்சு விஜயை தேவையில்லாமல் இதுக்கு அடிப்பானே. விஜயே வாழையில் வந்து விழுகும்போது இப்போ கார்த்திக் லவ் பண்ணணும்னு ரம்பாவை வந்து கவுண்டமணியை விட்டு விரட்டி விட்டு அப்புறம் காப்பாற்றுறதுக்கு ரம்பாவே நேரடியாக வருது, கார்த்திகை நோக்கியே வருதுங்கும் போது கவுண்டமணி இருக்கு. புரியுது அவங்களுக்கு. அதுக்கு அந்த மீசையெல்லாம் வச்சு ஓட்டி மிரட்டி அதை ஓட வச்சு போகிறதுக்கு அதே வரேங்குது. மெசேஜ் அனுப்பா ஈஸியாக இருக்கு வரேங்குது, சும்மா கடற்கரைக்கு பீச்சுக்கு. அப்புறம் இது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கேயே ஒரு சாங்கை வச்சு சுந்தர்சி போட விட்டோம்னா அது பாட்டுக்கு முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி தான் இப்போ விஜய் தம்பி தானே வரேன்றாப்புல, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாப்புல, 4 அதிகாரி அனுப்புகிறேன்ற எல்லாமே பண்ணுறாரு. சரி டப்புன்னு ஒரு 1000 கோடி நிதி என்ன அவர் பாராட்டுறாரு. செங்கோட்டையை பணிஞ்சு போயிட்டீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதாவது அந்த பணிவுங்கிறது செங்கோட்டையனுக்கு எப்பயுமே இருந்தது தானே. காலகாலமாக எதாக இருந்தாலும் எவன் காலில் வேணாலும் விழுந்துட வேண்டியது, எங்கே வேணாலும் கூப்பிட்டா போயிட வேண்டியதுன்ற மாதிரி தானே அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஓட்டிட்டார். இல்லை ஒரு தலைவருக்கு கீழே இருந்து நம்பர் 2 அப்படியே கட்டுப்பட்டு நடந்து அப்படிங்கிறது அவருடைய அவர் தலைமை தாங்கிறதுங்கிற இடத்துக்கு அவர் போனதில்லை. அது அப்படியே கட்சி கட்டுப்பாடுங்கிற வகையிலே அவர் நகர்ந்துருவார். ஒரு நிறைய கேள்வி சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு திட்டங்களை போட்டு நமக்கு எதிராக அந்த தம்பி வராப்பில் மாநில தலைவர் பதவியை பறிங்க, எம்எல்ஏ சீட் இல்லாமல் போகிறதுக்கு எல்லாம் அவர் மேலே அவர் செஞ்சாருன்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்ச நிலையில் இப்போ இவரை தாண்டி அவர் தனி தலைவராக வராருன்னா அந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக வாக்குகளுக்கு இன்னும் பெரிய டேமேஜ் ஆகுமே. அதிமுக அழிக்கிறது தானே அவங்க விஜய் வந்து. அதிமுக பீஸாகி சின்ன கொஞ்சம் மட்டும் இருக்கு, அதையும் மண்ணாகிட்டானா. இப்போ அதிமுக இடத்துக்கு நீங்கள் வந்தாலும் ஏற்கனவே தாவேக்கா திமுகன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் 3வது இடத்துக்கு தானே வர முடியும். அதிமுக தான் 4வது இடத்துக்கு போவீங்க. கொஞ்சம் சுரண்டுறது தான், சுரண்டி அந்த வாக்குகளை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா. இதுக்கு மேலே அண்ணாமலைக்கு திடீர்னு வந்து விஜய் மாதிரி வந்து இந்த கல்ட்டுகளை பூரா அங்கே கொண்டு போய் அந்த இன்ஸ்டா கொஞ்சம் செலவு பண்ணி கொண்டு வந்து திடீர்னு ஜெயிச்சிட்டா. ஏன்னா விஜய்க்கு முன்னாடி இந்த வாரம் ஒரு 5 MP ஜெயிச்சிட்டா அப்படி பிஜேபியில் சேர்த்துக்கலாம்ல. இல்லை ஆனால் இப்போ 24-29 எலெக்ஷனில் அவர் நின்று மோடி எதிர்பாரான ஒரு கேள்வி வருது இல்லை. அதாவது அண்ணாமலை நின்று 29 போட்டிடுவாரா, போட்டிட்டு மோடியை தானே எதிர்க்கணும் பிரதமராக போடுவார். அப்படி போனால் ஓப்பனாக அவர் பிஜேபிக்காரன்னு தெரிஞ்சிடாதா? 31 வரைக்கும் தெரியும். ஓப்பனாக பிஜேபிக்காரர் தானே அவர், அதில் தானே வெளில வந்திருக்காரு. மற்ற கட்சி மாதிரி தான் பார்ப்பேன், தேவைப்பட்டா விமர்சிப்பேன்லாம் சொன்னார். தேவைப்பட்டா தானே விமர்சிப்பார், இல்லைன்னா தேவை இல்லைன்னு இல்லை. இப்போ என்ன தேசியத்தை காப்பதற்கும் மோடிஜி அவசியம். தமிழ்நாட்டு அரசியல்ன்றது வேறான்னு பிரேக் பவுடர் அடிச்சு மோடி நல்லவர் தான், நயினார் மோசமானவர், இந்த பைத்தியம் முடிச்ச தமிழிசை தான் அந்த மாதிரி. ஆனால் மோடிஜி நல்லவர்னு சொல்லி நம்ம யாரையும் அப்படி சொல்லலை. அப்படி சொல்லி இவர் தான் பார் ஓனரு, இவரெல்லாம் வச்சு கட்சி எப்படி நடத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி வருவாங்க. பழைய 4 கோடி மேட்டர்லாம் ட்ரெயினில் இப்படிப்பட்டது எல்லாத்தையும் இது பண்ணி நயினாருக்கு வாழ்க்கை பூராமே ஒரு செக்காக இருந்தது அண்ணாமலை. அவரோட அரசியல் வாழ்க்கையை அழித்து கடைசியில் ஜெயிக்க விடாமல் பண்ணி நயினாருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சு. செருப்பை கொடுத்தவருக்கும் அது ஃபயர் ஆயிடுச்சு, வாங்கினவருக்கும் ஃபயர் ஆயிடுச்சு. செருப்புன்றது வந்து செய்வனை வைக்கிறதுல ஒரு முக்கியமானது. போடவே கூடாது. நீங்கள் செருப்பை வந்து போட்டதோட இந்த சாமியார் ஒருத்தர் அதை வச்சு அடிச்சிருப்போம். அதான் செருப்புன்றது ரொம்ப முக்கியம். அது அது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பர்மா வச்சு தான் ஆட்சி நடத்துவாங்க. ராமாயணத்தில் அப்படி இருக்காது. செருப்பு ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அந்த செருப்பை வந்து கொடுக்கும்போது செய்வனை வச்சு கொடுக்கும்போது பதவி போயிடும் சார். அமைதி படையில் குளிச்சுட்டு செருப்பை கைட்டு தான் எதனா எடுக்க நான் இருக்கல்லடா, நீ என்னடா வரணும். அன்றாயிரம் அது செருப்பு இல்லை கிடையாது. அதே மாதிரி அன்றாயிரம் அடுத்து போட்டாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது போட மாட்டாங்கன்றதுனால தான் நயினார் செருப்பை கொடுத்து காலி பண்ணுது செய்வனை வச்சு.
பார்ப்போம் சார் இது எதை நோக்கி போகுது. விஜய்க்கு குடைச்சலா அண்ணாமலை மாறுறாரா? விஜய் வாயை கொடுக்க மாட்டார், ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்குற நிர்மல்குமார், ஆதவர்ஜுன் அவெல்லாம் அண்ணாமலை கண்டமேனிக்கு அவர் பாட்டுக்கு ஆதாரமெல்லாம் கொடுக்காம பேசுவாப்புல. இவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஒரு ட்ரங்க் பெட்டியை கொண்டு போய் இந்த கவர்னரை பார்த்தாருன்னு இங்கே தாவேக்கா இதெல்லாம் பண்ணிருச்சு. அந்த ட்ரங்க் பெட்டியால தான் அந்த கவர்னர் ஒழிஞ்சு போய் இப்போ எங்கே அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டார். மேற்கு வங்கத்துக்கு போனாலும் இப்போ அவர் பிஜேபி ஆட்சியில் அவர் சத்தம் கொடுக்க முடியாது, அமைதியாக அப்படியே இருந்துட்டு காலத்தை கழிச்சுட்டு அப்படியே அங்கே இந்த ட்ரங்க் பெட்டி அணங்கிறது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்குங்கிற வகையில் அண்ணாமலையை நினச்சி பார்த்துட்டு பார்ப்போம் சார். இது அடுத்தடுத்து எப்படி போகுது. நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார்.